ஹலோ மக்களே, இபி பில் ப்ளஸ் ஆதாரம் ப்ளஸ் மாதம் ரூபாய் 1000 நாளை முதல் மாறப்போகும் முக்கிய விஷயங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சென்னை நாளை ஆகஸ்ட் மாதம் பிறக்க உள்ள நிலையில் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் பல முக்கியமான மாற்றங்கள் நடக்கப் போகிறதாம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் இந்தியாவில் பல்வேறு விஷயங்கள் மாற உள்ளன. ஒவ்வொரு புதிய மாதம் பிறக்கும் போதும் பல விஷயங்கள் மாற்றமடையும். அதன்படி இந்த மாதமும் பல விஷயங்கள் மாற உள்ளன. சிலிண்டர் விலை மாதம் விலையும் குறைக்கப்படலாம் என ஏற்கனவே கடந்த மாதம் வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விலை குறைக்கப்பட்டு உள்ளது. எல்பிஜி விலையானது முக்கியமாக அரசு நடத்தும் எண்ணெய் நிறுவனங்களால் தீர்மானிக்கப்படுகிறது. மேலும் இது உலகளாவிய கச்சா எரிபொருள் விலையின் அடிப்படையில் மாத அடிப்படையில் மாற்றத்திற்கு உட்பட்டது. கச்சா எண்ணெயின் விலை உயர்வால் தமிழகத்தில் எல்பிஜி விலை உயர்வு மற்றும் அதற்கு நேர்மாறாக உள்ளது. எல்பிஜி பாதுகாப்பான மற்றும் நிறமற்ற வாயுவாகும். எனவே அதன் பயன்பாடு உள்நாட்டு மற்றும் தொழில்துறை துறையில் மிகப்பெரிய அளவில் அதிகரித்துள்ளது. சமூகத்தில் குறைந்த வருமானம் பெறும் பிரிவினருக்கு மானிய விலையில் இந்திய அரசாங்கம் தற்போது வீட்டு எல்பிஜி எரிவாயு சிலிண்டரை 14.2 கிலோ வழங்குகிறது. மானிய தொகை நேரடியாக வாடிக்கையாளர்கள் வங்கி கணக்கிற்கு மாற்றப்படும். தற்போது இந்தியாவில் சமையல் எரிவாயு பெரும்பாலான மக்கள் எளிதில் அணுகக்கூடியதாக உள்ளது. சென்னையில் வாணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை கடந்த 4 மாதங்களுக்கு முன் 23.50 உயர்ந்து 1960+50க்கு விற்பனை செய்யப்பட்டது. ஒரு சிலிண்டர் விலை ரூபாய் 1937 இருந்து 1960.50 காசுகளாக உயர்ந்தது. அதன்பின் தொடர்ச்சியாக 4 மாதங்களாக சிலிண்டர் விலை குறைந்தது. வணிக பயன்பாட்டிற்காக எரிவாயு சிலிண்டர் விலை கடந்த மாதம் ரூபாய் 31 குறைந்து 1809 நிர்ணயம் செய்யப்பட்டது. கடந்த 4 மாதங்களில் வணிக பயன்பாட்டிற்காக எரிவாயு சிலிண்டர் விலை ரூபாய் 151 குறைந்துள்ளது. வீட்டு பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விலை மாற்றமின்றி 818.50 காசுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. வீட்டு உபயோக சிலிண்டர் கடந்த 4 மாதங்களுக்கு முன் ரூபாய் 918க்கு விற்பனை செய்யப்பட்டது. தற்போது 4 மாதங்களில் 100 ரூபாய் அதில் குறைந்துள்ளது. கேஸ் சிலிண்டர் வீடுகளுக்கு இனி கேஸ் சிலிண்டர் வாங்கும் முறை மொத்தமாக மாறப்போகிறது. தற்போது உள்ளது போல அல்லாமல் புதிய முறைப்படி இனி கேஸ் விற்பனை நடக்க உள்ளது. அதன்படி திரவ பெட்ரோலிய எரிவாயு எல்பிஜி சிலிண்டர்கள் விரைவில் QR குறியீடுகளுடன் வரும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சிலிண்டர்களுக்கான QR குறியீடு எரிவாயு சிலிண்டர்கள் விதிகள் GCR சட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் சார்பாக வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இறுதி அறிவிப்பு பெரும்பாலும் ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படும் என்று அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடந்த மீட்டிங் ஒன்றில் இந்த அறிவிப்பை அமைச்சர் வெளியிட்டார். அதன்படி சிலிண்டர்களில் இனி QR கோடு இருக்கும். இந்த கோடை இனி ஸ்கேன் செய்தால் மட்டுமே சிலிண்டர் வாங்க முடியும். சிலிண்டர் திருட்டை தடுக்க இந்த முறை அமல்படுத்தப்பட உள்ளது. அதேபோல வீட்டு சிலிண்டர்களை கடைகளில் பயன்படுத்துவதை தடுக்கவும் இந்த முறை கொண்டு வரப்பட உள்ளது. QR கோடு காரணமாக வீடுகளுக்கு இனி கேஸ் சிலிண்டர் வாங்கும் முறை மொத்தமாக மாறப்போகிறது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆகஸ்ட் மாதம் முதல் தமிழ் புதல்வன் திட்டம் மூலம் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வி செல்லும் மாணவர்களுக்கு மாதம் 1000 வழங்கப்பட உள்ளது. தமிழ் புதல்வன் திட்டம் மூலம் 3.28 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிட்டு உள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பயில்வராக இருத்தல் வேண்டும். பயிலும் நிறுவனம் மற்றும் பாடப்பிரிவு அரசு அங்கீகரிக்கதாக இருத்தல் வேண்டும். பிற மாநிலங்களில் IIT, NIT, IISER போன்ற கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்களும் பயன்பெறலாம். தமிழ் வழியில் பயின்ற மாணவர்கள் பயன்பெறுவர். வருமான உச்சவரம்பு உட்பட எந்த பாகுபாடும் இல்லை. தமிழ் புதல்வன் திட்டத்தை செயல்படுத்த மாநில அளவிலான குழு மாநில அளவிலான மேற்பார்வையாளர் குழு அமைத்து அரசாணை வெளியீடு. தமிழ் புதல்வன் திட்டத்திற்கான விண்ணப்பிக்க பிரத்யேக தகவல் முகமை போர்ட்டல் உருவாக்கம். உயர்கல்வி பயிலும் கல்வி நிறுவனங்கள் மூலமாக மாணவர்கள் நேரடியாக விண்ணப்பிக்கலாம். தொலைதூர கல்வி மற்றும் அங்கீகரிக்கப்படாத கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் ஊக்கத்தொகையை பெற இயலாது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் 8 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயின்று ITI படிக்கும் மாணவர்களும் பயன்பெறலாம். தேங்க்யூ.